எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதை தான் சொல்ல வந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான இரவின் விழிகள் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியாவில் பிரபலமா இருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்காகவும் பிரபலமாகணும் அப்படின்றதுக்காகவும் எல்லை மீறி சில விஷயங்களை செய்வாங்கல்ல. அவங்க எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அதுல ஒவ்வொருத்தரா கடத்தி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்காரு. அவர் யாரு, எதுக்காக இப்படி செய்யறாரு, இந்த வழியில விழுந்த ஹீரோ அந்த நபர் கிட்ட இருந்து தப்பிச்சு வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துல லீட் ரோல்ல நடிச்சவங்களும் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். சோஷியல் மீடியால இருக்கிற இஷ்யூஸ் பத்தி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்து மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் பட்ஜெட் குறைவா இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளே நரேஷன்ல பிளாட்டான ஒரு நரேஷன் தான் கொடுத்திருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு. ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா இது ஒரு பெட்டரான ஒரு படமாவே வந்திருக்கும். இந்த படத்துல இருக்கிற டிராமாட்டிக் போர்ஷன்லாம் பிரெடிக்டபிளாவும் டிராகிங்காவும் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இரவின் விழிகள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.